வேதாகமம் புதிய ஏற்பாடு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். புதிய உடன்படிக்கையின் பணியாளர். மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்க தொடங்குகிறோமா? சிலரை போல நற்சான்று கடிதங்களை உங்களுக்கு காட்டவோ அல்லது உங்களிடமிருந்து பெறவோ எங்களுக்கு தேவை உண்டா? யாவரும் வாசித்து அறிந்து கொள்ளும் முறையில் எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்ட நற்சான்று கடிதம் நீங்களே. எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்லுகிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டிக் கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாய் இருந்தும் அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டியதாய் இருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருக்கும். தண்டனை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணியை இத்துணை மாட்சி பொருந்தியதாய் இருந்தது என்றால் விடுதலை தீர்ப்பு அளிக்கும் திருப்பணி எத்துணை மாட்சி நிறைந்ததாய் இருக்கும். அன்றைய மாட்சி ஒப்புயர்வற்ற இன்றைய மாட்சியோடு ஒப்பிட்டால் அது மாட்சியே அல்ல. மறைய போவது மாட்சி உடையதாய் இருந்தால் நிலையாக இருப்பது எத்துணை மாட்சி மிகுந்ததாய் இருக்கும். இவ்வாறு நாங்கள் எதிர்நோக்கி இருப்பதால் தான் மிகுந்த துணிச்சலோடு செயல்படுகிறோம். மறைந்து போகும் மாட்சியை இஸ்ரேல் மக்கள் காணாதவாறு தன் முகத்தை முக்காடிட்டு மறைத்து கொண்ட மோசேயை போல் நாங்கள் செய்வது இல்லை. அவர்களின் உள்ளம் மழுங்கி போயிற்று. இன்று வரை அந்த பழைய உடன்படிக்கை நூல்களை அவர்கள் வாசிக்கும் போது அதே முக்காடு இன்னும் அகற்றப்படாமல் இருக்கிறது. கிறிஸ்துவின் வழியாய் தான் அது அகற்றப்படும். இன்று வரை மோசேயின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. இப்போது நாம் அனைவரும் முக்காடு இல்லாத முகத்தினராய் ஆண்டவரின் மாட்சியை பிரதிபலிக்கிறோம். இவ்வாறு மென்மேலும் மாற்று பெற்று அவர் சாயலாக மாற்றம் அடைகிறோம். இவையெல்லாம் ஆவியாம் ஆண்டவரின் செயலே. ஆமீன்.